நாம இன்னைக்கு பார்க்க போறது 2024 ரிலீஸ் ஆன பேச்சுங்கிற ஒரு ஹாரர் மூவி தான். படத்தை ஓபன் பண்ணா கொல்லிமலையில இருக்கிற அரண்மனை காடுங்கிற ஒரு மலைப்பகுதியை காட்டுறாங்க. இந்த மலைக்கு ஒரு காதல் ஜோடி வீக்கெண்டுக்கு ட்ரிப் வராங்க. ரெண்டு பேரும் வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க கொஞ்ச தூரத்துக்கு மேல காதலியால நடக்க முடியல. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுன்னு காதலி சொல்ல, சரி அப்ப இங்கேயே டென்ட் போட்டுருவோம்னு காதலன் சொல்றான். குளிருக்கு நெருப்பு மூட்டை விறகு வேணுங்கிறதால காதலி அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் விறகு எடுக்கிறதுக்காக போறான். அப்ப அங்க ஒரு பெரிய மரத்தோட பெரிய கிளைய பார்த்தவன் இதை வெட்டி ஒரே வேலையா முடிச்சிடலாம்னு அதை வெட்டுறதுக்காக போறான். அப்ப அவனை ஏதோ ஒண்ணு தடுக்கி விடுது. என்னன்னு பார்த்தா ஒரு சூளம் கிடக்கு. அதை கையில எடுத்து பார்த்தவன் இது எதுக்கு இங்கே கிடக்குன்னு அதை தூக்கி ஓரமா போட்டுட்டு மரத்தோட கிளைய வெட்ட ஆரம்பிக்கிறான். அது பார்த்தா அந்த கிளை பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இருந்தாலும் அதை எப்படியோ முக்கி உடைச்சு எடுத்தா அதோட முனையில ஒரு ஆணி அடிச்சிருக்கு. என்ன ஆணி இது ஒரு தினசா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்க ஏதோ ஒண்ணு அந்த மரத்தை பொத்துக்கிட்டு அவன் மூஞ்சில வந்து விழுகுது. என்னன்னு பார்த்தா அது ஒரு சூனிய பொம்மை. அப்ப அந்த மரத்துக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வெளில வருது. அதை பார்த்து பயந்து போனவன் காதலியை கூப்பிடலாம்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு பேச்சே வர மாட்டேங்குது. அவனால வாயே திறக்க முடியல. அதனால அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க அவனை துரத்துன ஏதோ ஒண்ணு அவனை போட்டு தள்ளிடுது. இந்த சத்தத்தை கேட்ட காதலி எங்க இவன் விறகு எடுக்க போனவன் ஆளை காணும்னு அவளும் வர அங்க கீழே கிடக்கிற சூனிய பொம்மை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அது அவளையும் போட்டு தள்ளிடுது. கட் பண்ணா சில மாசங்கள் கழிச்சு ஊருக்குள்ள மாரிங்கிற ஒருத்தரையும் அவரோட பொண்ணையும் காட்டுறாங்க. மாரி இந்த ஊர் டீ ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு அதே சமயம் டூரிஸ்ட் கைடாவும் இருக்காப்ல. அன்னைக்கு எப்போதும் போல வேலைக்கு கிளம்பிட்டு இருக்க அவரோட பொண்ணு படத்துக்கு போகணும்னு அடம் பிடிக்குது. இன்னும் 2 நாள்ல பாப்பாவுக்கு பிறந்த நாளுங்கிறதால மாரி அன்னைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்ல பாப்பா அப்பதான் அமைதியாகுது. மாரியா அவர் ஓனரோட பண்ண வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட பார்க்க சொல்லியிருந்ததால நைட் அந்த பண்ண வீட்டுக்கு வந்து சரண்கிறவனை சந்திக்கிறாப்ல. இவங்க சரண், மீரா, சேது, சாரு, ஜெரின்னு மொத்தம் 5 பேர் இந்த ஊரோட மலைக்காட்டை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவங்க போற இடம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறதால உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. அதனாலதான் ஒரு கைடு அழைச்சிட்டு போனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவரை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா கைடு வந்தா ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு மீராவுக்கு கைடு வரதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. அடுத்த நாள் காலையில 5 பேரும் மாரியை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுல இருந்து கிளம்ப குறுக்க மாரியோட பாப்பா வந்து நிக்குது. என்னடான்னு பார்த்தா மாரி காட்டுக்குள்ள போறதால அம்மா குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி பாப்பா அவருக்கு ஒரு தாயத்தை போட்டு விடுது. இந்த ஜெரி ஒரு போட்டோகிராஃபர். ஆனா அந்த அளவுக்குலாம் சிறப்பா எடுக்க தெரியாது. ஆனா அப்பாவும் பொண்ணும் பாசம் காட்டிக்கிறத வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறான். தாயத்தை போட்டு விட்டு பொண்ணு வழி அனுப்பி வைக்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி மலைப்பகுதிக்கு வராங்க. அதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்கிறதால கார் ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டு உள்ள இருந்து பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா கார்ல போயிட்டு இருந்த ஒருத்தர் காரை நிறுத்தி அவங்க எல்லாரையும் குறுகுறுன்னு பாக்குறாரு. அவரும் மாறி மாறி ஒரு டிரைவர் தான். ஊருக்குள்ள இவங்களை புதுசா பார்த்தோன்னா கார் நிறுத்திட்டாரு. மாறி அவர்கிட்ட கை காட்டி வணக்கம் வச்சவன தான் ஓ மாறி கூட தான் வந்திருக்காங்களான்னு அங்க இருந்து கிளம்புறாரு. இவங்களும் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு இருக்க வழியில கொஞ்சம் தூரத்துல எங்கேயோ தண்ணி சத்தம் கேட்க எல்லாம் அந்த சத்தத்தை நோக்கி வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. தண்ணியை பார்த்தோன்னே தண்ணின்னு அதுல இறங்கி ஆட்டம் போட காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் இங்கேதான் வந்து தண்ணி குடிக்குமா. அதனால மாறி இந்த இடம் வேணாம், இது மாதிரி வேற ஒரு இடம் இருக்கு அங்க போயிடலாம்னு சொல்றாரு. அதை கேட்ட மீரா இவர் என்ன கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண விட மாட்டாருன்னு செம காண்டாயிடுறா. இருந்தாலும் மாறி சொல்றதை கேட்டு சரணும் இங்க இருந்து போயிடலாம்னு சொல்ல எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்ப தூரம் நடந்ததால எல்லாருக்கும் கால் வலி வந்து ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உட்கார்றாங்க. இந்த ஜெரி எப்ப பார்த்தாலும் தம் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ந்த உடனே தம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்க ஏன்டா எப்ப பார்த்தாலும் தம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சாரு அவனை கல் எடுத்து அடிக்கிறா. அவன் நகர்ந்துடுறான். அந்த கல்லு ஒரு புதர்ல அடிச்சு மணி சத்தம் கேக்குது. என்னடா மணி சத்தம் கேக்குதுன்னு மண்டி கிடக்க செடியெல்லாம் ஓரம் கட்டிட்டு பார்த்தா அங்க ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு நிறைய மணிகளை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பக்கத்திலேயே இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு வேற எழுதி போட்டிருக்கு. அந்த போர்டை பார்த்த சேதுவும் சாருவும் அப்பதான் நாங்க உள்ள போவோம்னு ஆர்ச்ல கை வைக்கிறாங்க. அது பொத்துக்கிட்டு கீழே விழுந்ததுல மணியெல்லாம் விழுந்து எல்லாருக்காதும் கொயிங்கன்னு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடுது. ஏங்க இதுக்குள்ளெல்லாம் போக கூடாதுங்க, வாங்க இங்க இருந்து போயிடலாம்னு மாறி எல்லாரையும் கூப்பிட அவங்க நீ என்ன இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு சொல்ற, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. மாரியும் எவ்வளவு சொல்லி பாக்குறாப்ல அவங்க கேட்கற மாதிரியே இல்ல. அதனால அவரும் நீங்க ஏதோ பண்ணுங்க நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிடுறாரு. ஆனா இவரு போயிட்டா வியூ பாயிண்ட்டுக்கு போறதுக்கான வழி தெரியாதா. அதனால சரண் ஏன்பா தேவையில்லாத பிரச்சனை, வாங்க அவர் கூடவே போலாம்னு சொல்றான். சரின்னு அவன் பேச்சை கேட்டு தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போகாம வியூ பாயிண்ட் பக்கம் போறாங்க. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்க வழியில கடைசியா வந்துகிட்டு இருக்க சாருக்கு சைடுல ஏதோ சத்தம் கேக்குது. என்ன ஏதோ சத்தம் கேக்குது என்னன்னு பாப்போம்னு யார்கிட்டையும் சொல்லாம இறங்கி வந்து பார்த்தா அவளையே அறியாம அப்படியே நடந்து வந்து மலையோட முனையில வந்து நிக்கிறா. அவ அப்படியே ஸ்டக் ஆகி பள்ளத்தாக்கையே பாத்துக்கிட்டு இருக்க நல்ல வேலை மாறி வந்து இழுத்து விட்டு காப்பாத்திட்டுறாரு. அப்பதான் அவளுக்கு சுய நினைவே வருது. ஆமா நான் எப்படி இங்கே வந்தேன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்னு அவளுக்கு தண்ணியை கொடுத்து அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்ப ஒரு வழியா வியூ பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த வியூவையும் இடத்தையும் ரசிச்சு என்ஜாய் பண்ணவங்க அங்கேயே டென்ட் போட்டுடுறாங்க. அப்ப சரணும் மீராவும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த ஜெரி டேய் மீராவை அப்படியே ஒரு போஸ்ட் கொடுக்க சொல்றா, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்ல மீரா நான் போஸ்ட் கொடுக்க மாட்டேனேன்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. ஜெரி எல்லாரையும் பிடிக்க சொல்லி அவனும் துரத்த எல்லாரும் சேர்ந்து அவளை பிடிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஜெரியோட கண்ணாடி கீழே விழுந்துடுது. இவனுக்கு கண்ணாடி இல்லைன்னா கண்ணே சுத்தமா தெரியாது. தரைய தடவி கண்ணாடியை கண்டுபிடிச்சு எடுத்து போட அங்க பார்த்தா போஸ்ட் கொடுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தரையும் காணும். இந்த ஜெரி கொஞ்சம் பயந்தாங்குழிங்கிறதால அவனை பயமுறுத்துறதுக்காக எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து மீரா எட்டி பாக்குறத பார்த்தவன் நான் வச்சிருக்கிறது ஜூம் லென்ஸ்டா, இருங்கடா இங்க இருந்து ஜூம் பண்ணி அவங்கள போட்டோ எடுக்கிறேன்னு எடுக்க அங்க பார்த்தா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கிளவி வந்து எட்டி பார்த்துட்டு போகுது. அது
அதுல ஜெரிக்கு அள்ளு விட்டுருது. ஆனா அந்த மரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தா யாருமே இல்ல. சரி நான் அங்கேயே உட்காந்து கேமராவை கழட்டி போட்டோவை பார்த்தா அதுலயும் எதுவும் இல்ல. அப்ப இன்னொரு மரத்துக்கு பின்னாடி யாரோ நிக்கிறத பார்த்தவன் அந்த மரத்துக்கிட்ட வரான். அங்க ஏதோ ஒரு கை வந்து அவன் காலை பிடிச்சு தள்ளி விட்டுருது. இவன் பயந்து போய் விழுந்ததை ஒளிஞ்சிருந்து பார்த்து எல்லாரும் வெளில வந்து கலாய்க்க ஜெரி அதுல செம்ம காண்டாயிடுறான். ஜெரி நாங்க யாரையோ பார்த்தேன்னு சொல்றான். யாரும் நம்பவே மாட்டாங்க. அவன் காலை காட்டி யாரோ பிடிச்சு தள்ளி விட்ட கை அச்ச காட்டுறான். அப்பயும் அவனை நம்பவே மாட்டாங்க. அட போங்கடா எனக்கு பயமா இருக்கு, நான் போறேன்னு கிளம்ப. எது இவ்வளவு தூரம் வந்துட்டு கிளம்புறியான்னு சேது அவன் கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அந்த வாக்குவாதம் முத்தி போய் பயமா இருந்தா அப்படியே ஓடி போயிருன்னு சொல்லிடுறான். ஓ அப்படின்னா உனக்கு பயம் இல்ல, என்ன கலாய்க்கிறியா? அப்ப கீழே தடை செய்யப்பட்ட பகுதி பார்த்தோம்ல, அங்க போய் ஒரு துணியை கட்டி போட்டோ எடுத்துடுவான்னு ஒரு துணியை கொடுக்குறான். அந்த விளையாட்டுக்கு அவனோட 5 லட்சம் ரூபாய் கேமராவை பந்தயமா வைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் கேட்ட மாதிரி ஐயோ அந்த பக்கம் போகாதீங்கன்னு கெஞ்சிரான். அப்பயும் இந்த சேதுவும் சாருவும் அங்க பேய் பிசாசு இருக்குன்னு கதை விட்டுட்டு இருக்காத, நாங்க 10 நிமிஷத்துல போட்டோவோட வரோம்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. போறப்ப எதுவும் வழி தெரியாம மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு ரிபன் ரோலை எடுத்துக்கிட்டு அதை அடையாளத்துக்காக வழியில இருக்கிற மரத்துல எல்லாம் கட்டிக்கிட்டே போறாங்க. போயிட்டு இருக்கப்ப 2 வழி பிரியுது. அதுல சேது ஒரு பக்கம் இதுதான் வழின்னு காட்ட சாரு அது இல்லைன்னு இன்னொரு பக்கம் அழைச்சிட்டு போறா. கொஞ்ச தூரம் நடந்தும் அந்த இடம் வரல. அங்க ஒரு பால் அடைஞ்ச வீடு மட்டும் தெரியுது. அதை பார்த்தவங்க வா அங்க என்ன இருக்குன்னு பாப்போம்னு 2 பேரும் உள்ள போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏதோ பில்லி சூனிய பூஜை நடந்த மாதிரி இருக்கு. அந்த பூஜை போட்ட இடத்துல தரையில ஒரு பொம்மை வேற இருக்கு. சாரு அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க சேது நான் வீட்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு பாக்குறேன்னு அவன் வீட்டுக்கு கீழே போயிடுறான். அப்ப அவ்வளவு நேரம் தரையில இருந்த ஒரு சூனிய பொம்மை இப்ப செவுத்துல இருக்கிற சக்கரத்துக்கு நடுவுல இருக்கு. அதை பார்த்த சாரு இதே படுற இங்கே வந்துச்சுன்னு முழிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் அதை ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு கேமரா ஆன் பண்ண அதுல ஒரு பேய் கிழவி வந்து நிக்குது. அதை பார்த்து பயந்து போனவ கத்தி கதற கீழே போயிருந்த சேது அங்க வந்துடுறான். ஏண்டி கத்துறன்னு கேட்டா தூரத்துல நின்று அவளை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற கிளவியை காட்டுறா. ஆனா அவன் பாக்குறப்ப அங்க ஒருத்தரையும் காணும். முதல்ல வா இங்க இருந்து போயிடலாம்னு சாரு அவனை அழைச்சிட்டு கிளம்புறா. வெளில வந்தா உள்ள போறப்ப சேது தோல்ல போட்டு வந்த கர்ச்சீஃப் அங்க ஒரு மர கிளையில கிடக்கு. இவங்க இங்க வந்து ரொம்ப நேரம் ஆனதால மேல இவங்களுக்காக காத்துட்டு இருந்த சரண் ஜெரியையும் மீராவையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு மாறி அழைச்சிக்கிட்டு அவங்கள தேடி கிளம்புறான். வந்து பார்த்தா தடை செய்யப்பட்ட பகுதியில அவங்கள ஆளை காணும். இங்கதானே அவங்க வந்திருக்கணும், எங்க ஆளை காணும் அப்படின்னு 2 பேரும் அவங்க பேரை சொல்லி கத்தி பாக்குறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. வேற எங்க தான் போயிருப்பாங்கன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க திடீர்னு சாரு அலற சத்தம் கேக்குது. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் சத்தம் கேட்ட இடத்துக்கு வர அங்க சாரு மூஞ்செல்லாம் ரத்த கரையோட கிடக்கா. சேதுவா அந்த இடத்திலேயே காணும். 2 பேரும் அவளை எழுப்பி விட அவ கிட்ட ஒரு அசைவும் இல்ல. 2 பேரும் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியாம பதட்டத்துல இருக்க அவ திடீர்னு எஞ்சி சிரிக்கிறா. உடனே மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த சேதுவும் வெளில வந்து அவ கூட சேர்ந்து சிரிச்சு ஏமாந்துட்டீங்களான்னு அவங்க 2 பேரையும் கலாய்க்கிறாங்க. இதுங்க ரெண்டும் பிராங்க் பண்ணிருக்குங்க. அதுல சம காண்டான சரண் இதுதான் உங்களுக்கு பிராங்க் பண்ற நேரமான 2 பேரையும் கத்தி விட்டுடுறான். இனிமே இது மாதிரி எல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, ஒழுங்கா வந்து தொலைங்கன்னு 2 பேரையும் கேம்புக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்க பார்த்தா ஏற்கனவே சேதுவும் சாரும் பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க இருக்காங்கன்னா நம்ம அழைச்சிட்டு வந்தது யாருன்னு 2 பேரும் திரும்பி பார்க்க அங்க அவங்க அழைச்சிட்டு வந்த சேதுவையும் சாருவையும் காணும். அப்ப நம்ம அழைச்சிட்டு வந்தது யாருன்னு 2 பேருக்கும் அள்ளு விட்டுருது. இங்க என்னடா நடக்குதுன்னு சரண் மண்டை குழம்பி நிக்க அப்ப ரத்தக்கரையோட மரத்துக்கு பின்னாடி இருந்து இவங்க கூட வந்த சாரு சரணை பார்த்து சிரிச்சிட்டு போறான். ஆனா உண்மையான சாரு கொலை நடுக்கத்துல உட்கார்ந்துருக்கா. சாரு அப்படி என்னத்தை தான் பார்த்தான்னு கேட்டா அவ பயத்திலேயே இருக்கா. ஒரு பதிலும் சொல்ல மாட்டா. ஆனா இந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு எல்லாரும் கேட்க பேச்சு வெளில வந்துட்டான்னு மாறி சொல்றான். கட் பண்ணா கதை அப்படியே 80 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அந்த பேச்சு இந்த ஊர்லயே பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆரம்பத்துல பில்லி சூனியம் ஏவல்னு சின்ன சின்ன பூஜைகளை பண்ணிட்டு இருந்தவங்க மந்திரவாதத்தை இன்னும் நிறைய கத்துக்கிட்டு கை தீர்றதுக்காக கேரளா பக்கம் போயிட்டாங்க. போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாங்க. ஆனா அவங்க பழைய பேச்சா வரல, வேற மாதிரி வந்தாங்க. இந்த பேச்சுக்கு சில அடிமைகள் இருந்தாங்க. சாதாரண அடிமைகள் இல்ல. அந்த பேச்சுக்கும் அவங்க வழிபடுற துர்தெய்வத்துக்கும் மொத்த பரம்பரையும் அடி பண்ணிவாங்க. பேச்சு பண்ற அந்த பூஜைக்காக ஊர்ல இருக்கிற குழந்தைகள் எல்லாம் புடிச்சிட்டு வந்து நரபலி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்த ஊர்க்காரங்க ஊர் தலைவர்கிட்ட வந்து சொல்ல உடனே அவரு 2 பேரை அனுப்பி அந்த கிழவியை தூக்கிட்டு வர சொல்றாங்க. அவங்களும் கிழவி தானு வீராப்பா போறாங்க. ஆனா கிழவி தான் இவங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லையே. அவங்க கையில வச்சிருக்கிற ஒரு பொம்மையோட கழுத்தை திருக்கி கையை முறுக்க அதுல 2 பேர்ல வந்த ஒருத்தன் தொண்டைக்கவி கை முறுக்கி செத்துடுறான். அதை பார்த்த இன்னொருத்தன் பயந்து போய் அங்க இருந்து தெரிச்சிடுறான். இந்த பேச்சு அதோட கடவுள் கிட்ட சாகா வரம் கேட்டு அதை வாங்கிடுச்சு. அதுக்கு பேமெண்டா தான் அந்த கடவுளுக்கு நரபலி கொடுத்துட்டு இருக்கு. அவங்க எத்தனை பேரை பலி கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாரோட ஆயுசும் பேச்சுக்கு போயிடும். கிட்டத்தட்ட அந்த கிழவியை இப்ப யாராலையும் அழிக்க முடியாது. ஆனா அதை அடைச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணவங்க ஒரு பூஜையை போட ஆரம்பிக்கிறாங்க. கிழவிய நேருக்கு நேரா எதிர்க்க முடியாதுங்கிறதால ஊர் காவலர்கள் எல்லாம் பேச்சுக்கே தெரியாம அதோட வீட்டுக்குள்ள பூந்து மறைஞ்சிருந்து அதை குத்திடுறாங்க. ஊர் பூசாரி அதோட ஆத்மாவை பிடிச்சி ஒரு பொம்மையில அடைச்சி அதை காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மரத்துல அடைச்சிருக்காங்க. அந்த ஆணியை தான் காட்டுக்குள்ள விறகெடுக்க வந்தவன் கிளைய உடைச்சி அந்த ஆணியை புடுங்கிருக்கான். அதுல இப்ப பேச்சு வெளில வந்துருச்சு. பேச்சியை கொண்டு அந்த வீட்டுக்கு தான் இப்ப சேதுவும் சாருவும் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த கதை எல்லாத்தையும் கேட்டவங்க வாங்க அப்ப இங்க இருந்து கிளம்பிடலாம்னு எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜெரி அவனோட பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க அப்பதான்
அப்பதான் அவனோட கேமராவை காணுங்கிறத கவனிக்கிறான். மரத்துக்கு பின்னாடி உட்கார்ந்து மரத்தை எடுத்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அப்ப இவங்க எல்லாம் ரவுண்டு கட்டி கலாய்ச்ச கடுப்புல கேமராவை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அது வேற பயங்கர காஸ்ட்லியான கேமரா. அது மட்டும் இல்லாம அதை வச்சுதான் அவன் பொழப்பே இருக்கு. அதனால வாங்க அந்த கேமராவை எடுத்துட்டு வந்துடலாம்னு மாரிய கூப்பிட, ஐயோ அங்கெல்லாம் போனா திரும்ப வர முடியாதுங்க, கேமரா போனா கிடைக்கும், உயிர் போனா கிடைக்காது, ஒழுங்கா வாங்க இங்க இருந்து போயிடலாம்னு சொல்றாரு. ஆனா ஜெரி நீங்க வரலன்னா விடுங்க, நானே போய் எடுத்துக்கிறேன்னு போக, மாறி மனசு கேட்காம இருங்க வந்து தொலைறேன்னு அவரும் கூடவே போறாரு. ரெண்டு பேரும் கேமராவை விட்ட இடத்துக்கு வந்து பார்க்க அங்க கீழே கேமராவை காணும். சுத்தி முத்தி பார்த்தா அந்த மரத்துக்கு நடுவுல அவங்கள பார்த்தபடி வீடியோ ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கு. ஜெரி ஓடி போய் அதை எடுத்து பார்த்தா அதுல அவன் முன்னாடி இருக்கிற மாதிரி கேமராலேயே தெரிய மாட்டாரு. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ போட்டு பார்த்தாலும் அதுலயும் அவர் இல்ல. அதை பார்த்த ஜெரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. கேமரா தான் கிடைச்சிருச்சுல, அதுல என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க இங்க இருந்து போலாம்னு மாறி கூப்பிட, அந்த மாறிக்கு பின்னாடி வந்த இன்னொரு மாறி அங்க நிக்கிறது நான் இல்ல, ஓடி வந்துருங்கன்னு அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதை வச்சு இங்க இருக்கிறது பேச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் அதை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிற மாதிரி பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறான். அவரு பார்த்தா முன்னாடி வேகமா ஓடிடுறாரு. இவன் சுத்தி சுத்தி கடைசியா பேச்சியோட வீட்டுக்கு வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா ஒரே சூனிய பொம்மையா இருக்கு. அதை பார்த்து ஆளு அப்படியே ஜர்க் ஆயிடுறான். ஐயோ சுத்தி சுத்தி கடைசியா இங்க வந்துட்டோமே, அங்க இருந்து ஓட பார்க்க பட்டுன்னு கதவெல்லாம் தானா சாத்திடுது. ஏன்னா இவன் துரத்திட்டு வந்தது உண்மையான மாதிரியே கிடையாது, அது எல்லாமே இந்த பேச்சியோட வேலை தான். அதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா கண்ணாடி கீழே விழுந்துடுது. தரையை தடவி கண்ணாடியை கண்டுபிடிச்சவன் அதை எடுத்து போட்டா அவன் முன்னாடி பேச்சு வந்து நிக்குது. ஜெரி பேச்சியை பார்த்து நடுங்க, பேச்சு அவனோட கதையை முடிச்சிடுது. அந்த சத்தம் இங்க பேக் பண்ணிட்டு இருந்த மத்தவங்களுக்கு கேட்க சரண் அவங்களை அங்கேயே இருக்க சொல்லிட்டு அவன் மட்டும் கேமரா எடுக்க போனவங்களை தேடி வரான். அங்க இருக்கிற மாதிரி கிட்ட என்னாச்சு ஜெரி எங்கன்னு கேட்க அவரு நடந்த எல்லாத்தையும் சொல்றாப்ல. என்னங்க உங்களை நம்பி அனுப்பினா அவனை இப்படி தனியா விட்டுட்டீங்க, சரி வாங்க கண்டுபிடிப்போம்னு அவனை தேடி கிளம்ப கொஞ்ச தூரத்துல அங்க ஒரு பிஞ்சு போன டென்ட் இருக்கிறத பாக்குறாங்க. என்னடா அதுன்னு பக்கத்துல வந்து பார்த்தா அங்க பிஞ்சு போன ஒரு டென்ட்டும் பக்கத்துல ஒரு ஆக்ஷன் கேமராவும் கிடக்கு. இது உங்களுக்கு முன்னாடி காட்டுக்குள்ள வந்து செத்து போனாங்களா ஒரு ஜோடி, அவங்களோட கேமரா. ஆன் பண்ணி கடைசி வீடியோவை பார்த்தா அதுல பேச்சு அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு தூக்கிட்டு போனது தெரியுது. அதை பார்த்து ரெண்டு பேருக்கும் அள்ளு விட்டுருது. அப்ப அங்க திடீர்னு அமானுஷ்யமான சத்தம் கேட்க இங்க இருந்தா நம்மளும் பரலோகம் தாங்க போகணும், வாங்க இங்க இருந்து போயிடலாம்னு மாறி சரண கேம்புக்கே அழைச்சிட்டு வந்துடுறாரு. எங்கடா ஜெரி அழைச்சிட்டு வராம வந்திருக்கீங்க, அவன் எங்கன்னு கேட்க மாறி அவரை காணுங்க, நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு கூப்பிடுறாரு. அதுல சம காண்டான மீராவும் சேதுவும் இது உன்னோட வேலை தானே அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல கடுப்பான மாறி அட போங்கடா உங்களுக்கு போய் உதவி பண்ண பார்த்தனே, நீங்க ஏதோ பண்ணுங்க நான் போறேன்னு கிளம்பிடுறாரு. அவரு போறதை பார்த்து இன்னும் காண்டான சேது அவரை அடிக்க போயிடுறான். இங்க அவங்க மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த கேப்ல ஓரமா பயத்துல உட்கார்ந்து இருந்த சாரு அங்க இருந்து சைலண்டா எங்கேயே எந்திரிச்சு போறான். அதை பார்த்தா மீராவும் சரணும் அவ பின்னாடியே போக ஒரு இடத்துல சாரு அப்படியே நின்னுடுறா. இவளுக்கு என்னடா ஆச்சுன்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க பேச்சு அவளை அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்து பயந்து போனவங்க அங்க இருந்து திருச்சி ஓட எதிர்த்தாப்புல மாரியும் சேது கிட்ட இருந்து ஓடி வராரு. வாங்க இங்க இருந்து தப்பிச்சிடலாம 4 பேருமா சேர்ந்து அங்க இருந்து வெளில ஓடுறாங்க. அதுல தலை தெறிக்க ஓடுனதுல மாறி எல்லை பகுதி கிட்ட முன்னாடி ஓடி வந்து நிக்க எப்பாடா வந்துட்டோம்னா பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காணும். அப்ப அவங்க கூட யாரா ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா அவரு உருவத்துல பேச்சு தான் ஓடிட்டு இருக்கு. போயிட்டு இருக்க வழியில ரிப்பனை பார்த்த சேது இது பேச்சியோட வீட்டுக்கு போற பாதைன்னு கண்டுபிடிச்சிடுறான். இங்க தடை செய்யப்பட்ட பகுதி கிட்ட இருக்கிற மாறி அவங்களை விட்டுட்டு போக மனசு இல்லாம அவங்களை காப்பாத்துறதுக்காக உள்ள போறான். கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கப்ப உள்ள ஏதோ அமானுஷ சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா பேச்சு வந்து நிக்குது. அவ்வளவுதான் செத்தவனு பயந்து போய் மாறி கண்ணை மூட அந்த உருவம் திரும்ப போயிடுது. என்னடா அது எதுவுமே பண்ணாம போயிட்டுன்னு பார்த்தா அதுக்கு அவன் கழுத்துல போட்டிருக்க தாயத்து தான் காரணம். பேச்சியை கொண்டாடுல ஒரு ஊர் தலைவர், அவரு மாரியோட முப்பாட்டம் தான். அவரு பேச்சியை சாதாரணமா நெருங்க முடியாதுன்னு பூசாரி செஞ்சு கொடுத்த கவசம் தான் இந்த தாயத்து. இது அவங்க பாதுகாப்புக்காக கொடுத்த குடும்ப தாயத்து மாதிரி. அதனாலதான் பேச்சு இவரை எதுவும் பண்ணல. இங்க 3 பேரும் ஓடி வந்து கடைசியா பேச்சியோட வீட்டுக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மாறி தான் காரணம்னு சேர்த்து சொல்லிட்டு இருக்க அவங்க பின்னாடி இருந்த மீராவா அவங்க கூட காணும். இங்க கூட இருந்தவன் எங்கடா போனான்னு பார்த்தா அவங்க முன்னாடி பேச்சியோட வீட்டுல வந்து நிக்கிறா. இவ இப்படி அங்க போனான்னு 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்க அவளை ஏதோ ஒண்ணு உள்ள தூக்கிட்டு போயிடுது. அதை பார்த்தா சேதோ அங்க இருந்து தெரிச்சிட்டான். ஆனா சரண் மீராவை அப்படியே விட்டுட்டு போகாம அவளை காப்பாத்துறதுக்காக உள்ள வர அங்க அவ பேய் பிடிச்ச மாதிரி செவுத்த முட்டிட்டு நின்னுட்டு இருக்கா. சரண் மீரான அவ மேல கை வச்சு கூப்பிட அப்பதான் அவ சுய நினைவுக்கே வரா. அவளை அப்படியே சரண் அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறான். அப்ப மாறி இவங்களை கண்டுபிடிச்சு அங்க வந்து நிக்கிறாரு. இருந்தாலும் இவர் உண்மையான மாரியான்னு தெரியாததால 2 பேருக்கும் கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அப்ப மாறி இவ்வளவு நேரம் நடந்ததை சொல்லி அவரு போட்டிருக்க தாயத்தால அவருக்கு எதுவும் ஆகாததை பத்தி சொல்ல அப்பதான் 2 பேரும் அவரை நம்புறாங்க. 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா தாயத்து போட்டிருக்கிற அவரை கையை பிடிச்சிக்கிட்டு வர சொல்ல அவங்களும் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியா தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து வெளில வரப்ப மீரா குறுக்க இருந்த மரத்துல தடுக்கி கீழே விழுந்துடுறா. உடனே மீராக்கு கையை கொடுத்து அவளை கூப்பிட பார்க்க அதுக்குள்ள பேச்சு அவளை அடிச்சு தூக்கிட்டு போயிடுது. உடனே அவளை காப்பாத்துறதுக்கு சரண் திரும்ப உள்ள போக பாக்குறான். மாறி வேணாங்க உள்ள போகாதீங்கன்னு அவரை பிடிச்சி இழுக்கிறாரு. இருந்தாலும் சரண் அவரை தள்ளி விட்டுட்டு திரும்ப தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளேயே போயிடுறான். மீராவை தேடி உள்ள வந்தவன் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நிக்க அங்க பார்த்தா சேது சாரு ஜெரி 3 பேரும் பேயா வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்த சரணுக்கு அப்படியே மொழி பிதுங்கிடுது. சட்டுன்னு 3 பேரும் ஆனா மறைஞ்சு போயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பார்த்தா பின்னாடி பேச்சு வந்து நிக்குது. அதை பார்த்து நடுங்கி போக பேச்சையும் அங்க இருந்து மறைஞ்சிடுது. அப்பாடா எல்லாம் மறைஞ்சிட்டாங்கன்னு பெருமூச்சு விட்டு நெஞ்சில கைய வைக்க அப்ப
சட்டுக்குள்ள ஏதோ தென்படுது. என்னன்னு எடுத்து பார்த்தா மாரியோட தாயத்து. அதனாலதான் இவனை யாரும் எதுவும் பண்ணல. இவன் உள்ள வரப்ப மாரி தடுத்தார்ல, அப்ப இவனை எப்படியும் தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவரு தாயத்தை ஜெர்கின்குள்ள போட்டிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட சரண் தாயத்தை கையில மாட்டிக்கிட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து ஒரு வழியா வெளில வந்துடுறான். வந்தவன் மாரி அங்கேயும் எங்கேயும் தேட அவரு பார்த்தா மரத்துல சொருகி செத்து கிடக்காரு. அதான் அவர்கிட்ட தாயத்து இல்லையே. அதான் இந்த தடவை பேச்சு அவரை போட்டுருச்சு. அதை பார்த்தவன் நம்மளாத இங்க இருந்து தப்பிப்போம்னு அங்கிருந்து ஓடுறான். ஒரு வழியா ரோடு கண்ணுக்கு தெரியற அளவுக்கு இருக்கிற இடத்துக்கிட்ட வந்துடுறான். அப்பன்னு பார்த்து சரியா அந்த வழியில ஒரு கார் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தவன் காப்பாத்துங்கன்னு குறுக்க வந்து விழுக, யார் அவன் குறுக்க வந்து விழுகிறான்னு கார்ல இருந்து டிரைவர் இறங்குறாரு. அது பார்த்தா இவங்க எல்லாரும் உள்ள போறப்ப ஒருத்தர் குறுகுறுன்னு பார்த்துட்டு போனார்ல அந்த ஆளு. இருந்தாலும் கை தாங்களா அவனை தூக்கி கார் கதவை திறந்து அதுல ஏற சொல்ல, உள்ள பார்த்தா மீரா உட்கார்ந்துருக்கா. என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம சரண் முழிச்சிட்டு இருக்க, அந்த ஆளு சரண் மூஞ்சிலேயே ஒண்ணு விட்டு மட்டையாக்கிடுறான். சரண் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவனை பேச்சியோட வீட்டுல கட்டி வச்சிருக்காங்க. அங்க பக்கத்திலே அந்த ஆளும் மீராவும் இருக்காங்க. பேச்சியையும் அது கூட இருந்த அடிமைகளையும் கொல்றப்ப அதுல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் தப்பிச்சிருச்சு. அந்த பொண்ணோட வாரிசுல வந்தவ தான் அந்த மீரா. அந்த பொண்ணு இப்ப பாட்டி ஆயிட்டு, மீரா மட்டும்தான் இளம் வயசுல இருக்கிற ஆளு. பேச்சியோட நரபலி காணிக்கையில இன்னும் 13 காணிக்கை பாக்கி இருந்திருக்கு. அதுல 2 காட்டுக்கு வந்த ஜோடி பேச்சியை எழுப்பி விட்டு வாண்டடா பலி ஆயிட்டுங்க. மீதி 11 இருக்கு. என்னடா பண்ணலான்னு பாக்குறப்ப ஊர்ல இருக்கிற லோக்கல் ஆளுங்களுக்கு பேச்சியை பத்தி நல்லா தெரியும். அதனால அவங்கள பலி கொடுக்க முடியாது, வெளில இருந்து தான் யாரையாவது அழைச்சிட்டு வரணும். அதுக்காக மலைப்பயணம் பண்ற ஆடுங்க ஏதாவது சிக்குமான்னு மீரா தேடிட்டு இருக்கப்பதான் சரணும் அவன் கேங்கும் சிக்கிருக்காங்க. சரண் கூட பேசி பழக ஆரம்பிச்சு உள்ள பூந்தவ அவங்க கேங் கூடயும் நல்லா க்ளோஸ் ஆயிருக்கா. ஊரா ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு நாள் இந்த ஊர்ல இருக்கிற மலை கண்ணில் பட்டு இங்கே வரலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது வேற மீராவுக்கு ரொம்ப வாகா போச்சு. சொல்ல போனா மீரா தான் பேச்சுக்கு எடுத்து அந்த இடத்துக்கு வரப்போற குல வாரிசு. பிளான் படி மீரா அவங்கள காட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர பேச்சு அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுச்சு. ஆனா பாவம் மாறி தான் அவரு தாயத்தை கொடுத்து அனுப்பி வச்சுட்டு தனியா இருந்த நேரத்துல மீரா தான் அவரை வந்து போட்டு தள்ளியிருக்கா. இப்ப கட்டி வச்சிருக்க சரணை அங்கேயே விட்டுட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப பேச்சு அவனையும் போட்டு தள்ளி நரபலி காணிக்க கொடுத்துடுது. இன்னும் 7 நரபலி பாக்கி இருக்கு. பேச்சு காத்திருக்கிறாள்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.